ஈரான் மீது கொடூரமாக தாக்குதல் நடத்தப்போவதாக அறிவித்திருந்த அமெரிக்க அதிபர் டிரம்பின் முடிவில் மாற்றம். ஈரான் தரப்புடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு டிரம்ப் அறிவிப்பு. ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்கா ரத்து செய்ததால் சர்வதேச அரங்கில் போர் பதற்றம் சற்று தணிந்தது. ஈரானுடன் உடன்படிக்கையை முழுமையாக இறுதி செய்யப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணை முழுவீச்சில் முற்றுகையிடப்படும் என டிரம்ப் திட்டவட்டம். அமெரிக்கா ஈரான் இடையே மீண்டும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். பாகிஸ்தான், கத்தார் அரசுகளின் தலைமையில் நடத்த வேண்டும் என சவுதி அரேபியா வலியுறுத்தல். நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்ட மாநில முதல்வர்களுக்கு பிரதமர் அளிக்கவிருந்த இரவு விருந்து ரத்து. அமெரிக்க தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்த நிலையில் இரவு விருந்து ரத்து என தகவல். கல்வி நிலுவைத் தொகை, நீட் தேர்வு விலக்கு, கோவையில் எய்ம்ஸ் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிதி ஆயோக் கூட்டத்தில் வலியுறுத்திய முதலமைச்சர் விஜய். மத்திய அரசுடன் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்புடன் செயல்பட தமிழ்நாடு அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் பேச்சு. விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பிரச்சினைகளை கண்டித்து மத்திய அரசுக்கு எதிராக விரைவில் நாடு தழுவிய 3 மாத பிரச்சாரம். டெல்லியில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அறிவிப்பு. பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்தும் திட்டம் தற்போதைக்கு இல்லை என மத்திய அரசு விளக்கம். ஜூன் 30ஆம் தேதி முதல் காகித ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று வெளியான தகவலுக்கு திட்டவட்ட மறுப்பு. மன்னார்குடி மற்றும் உளுந்தூர்பேட்டையில் சாலை விபத்துகளில் பலியான மாணவர்களின் குடும்பத்தினருக்கு முதல்வர் விஜய் இரங்கல். உயிரிழந்த 5 பேரின் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவிப்பு. அதிமுகவிலிருந்து விலகிய 4 MLAக்கள் மீது சட்டப்பேரவை விதிகளின்படி நடவடிக்கை தொடங்கியது. சபாநாயகர் JCD பிரபாகர் பேட்டி. அதிமுகவிலிருந்து விலகிய 4 MLA என்ன நிலையில இருக்கு? நடவடிக்கை தொடங்கி இருக்குது என்று சொல்லியிருக்கு. நடவடிக்கை தொடங்கி இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் உரிய முறையில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளிகளில் உள்ள விளையாட்டு ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் உறுதி. தொடர்ச்சியாக எங்கெல்லாம் காலி பணியிடங்கள் இருக்கோ அதெல்லாம் சட்டத்துக்குட்பட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் துரிதமாக வேகமாக அவ்வப்போது செய்தது தான் வராங்க. இன்னும் கொஞ்சம் அது முன்னெடுப்புகள் என்ஹான்ஸ் செய்யப்பட்டு அந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். நெல் கொள்முதல் நிலைய ஊழியர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டு மூட்டைக்கு 40 ரூபாய் லஞ்சம் பெறுவது தடுக்கப்படும். உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் பேட்டி. டிபிஜி ஓபன் பண்ணும்போது அது கூடயே நிர்வாகம் சார்பாக என் துறை சம்பந்தமாக அந்த ஊழியர்கள் தங்குவதற்காக அடிப்படை வசதிகள் உடனே பண்ணி கொடுத்துருவோம். இந்த லஞ்சங்கள் இந்த 40 ரூபா பிரச்சனை எல்லாம் இல்லாத அளவுக்கு இனி வரும் காலங்களில் நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம். பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற 29ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் அறிவிப்பு. சென்னை அம்பத்தூர் டாஸ்மாக் கிடங்குகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் விக்னேஷ். கிடங்கில் உள்ள மது பாட்டில் எண்ணிக்கை கையிருப்பு பாட்டிலுடன் ஒத்துப்போகாததால் அதிகாரிகளை கடிந்து கொண்டு எச்சரிக்கை. அப்படி பார்த்தாலும் ஒரு கேஸ் ஒரு 9 பாட்டில் நம்மகிட்ட 12+7 தான் கிட்டத்தட்ட 19 பாட்டில். பெட்ரோல், டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டும். தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சங்க தலைவர் யுவராஜ் கோரிக்கை.
தமிழகத்தில் காலியாக உள்ள 5 தொகுதிகளுக்கு ஆகஸ்ட் மாதம் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என தகவல். அடுத்த மாதம் இறுதியில் தேதி அறிவிப்பு. அரசியல் பிரவேசம் குறித்த முக்கிய அறிவிப்பை இன்று வெளியிடுகிறார் நடிகர் ராகவா லாரன்ஸ். திருச்சி கிழக்கில் தாவேக்கு சார்பில் போட்டியிடுவதாக தகவல்கள் வெளியான நிலையில் விளக்கம் அளிக்க உள்ளார். ஜனநாயகன் திரைப்படத்தை இணையதளத்தில் கசியவிட்ட வழக்கில் தேடப்பட்ட முக்கிய குற்றவாளி கைது. இதுவரை 19 நபர்களை கைது செய்துள்ளதாக சைபர் கிரைம் போலீஸ் தகவல். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் சர்ச்சைக்குரிய சுடுகாட்டை இடமாற்றம் செய்ய வேண்டும். இன்று அமைச்சர்கள் தலைமையில் பேச்சுவார்த்தை நடக்கவிருக்கும் நிலையில் மீனவர்கள் சங்க கலந்தாய்வு கூட்டத்தில் முடிவு. தூத்துக்குடி மாவட்டம் கையத்தார் அருகே இளம்பெண் மரணம். ஆணவ கொலை இல்லை. பொய் தகவல் பரப்புவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் நீலகிரி, குமரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு இன்று மஞ்சள் எச்சரிக்கை. பலத்த மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை மண்டல வானிலை மையம் தகவல். மேகதாது அணை தொடர்பாக பிரதமர் மோடியை சந்தித்து பேசிய கர்நாடக முதலமைச்சர் டி. கே. சிவகுமார். மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் CR பாட்டீலை டி. கே. சிவகுமார் இன்று சந்திக்க உள்ளதாக தகவல். இந்தியாவில் கடந்த 3 நாட்களில் 1,40,00,000 சிலிண்டர் முன்பதிவுகள். தடையற்ற எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தகவல். புதுச்சேரி கூனிச்சம்பட்டு பகுதியில் விளைபொருட்களுக்கான நிலுவைத் தொகை வழங்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள். விவசாயிகளுக்கு உண்டான அந்த பொருட்களுக்கு உண்டான விலையை கோடிக்கணக்கில் நிலுவையில் ரொம்ப வருஷ கணக்கில் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் கண்டித்து விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுத்து இந்த போராட்டத்தை இப்போ நாங்கள் இங்கே நடத்தின்னு இருக்கிறோம். அகமதாபாத்தில் 260 பயணிகளின் உயிரை பலி வாங்கிய விமான விபத்து நிகழ்ந்து இன்றுடன் ஓராண்டு நிறைவு பெறுகிறது. ஏர் இந்தியா நிறுவனத்தின் அறிவுறுத்தலின் பேரில் அந்நிறுவன ஊழியர் மதியம் 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்த உள்ளனர். ஒடிசா மாநிலம் சந்திப்பூரில் ஏவுகணை சோதனை நடக்கவிருப்பதால் 11,000க்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றம். பாலசோர், பத்ரக் ஆகிய கடல் பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் மத்திய அரசு அறிவுறுத்தல். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மீண்டும் துப்பாக்கி சூடு சம்பவம். போராட்டக்காரர்கள் மீது அந்நாட்டு ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் பலி. அமெரிக்க பாதுகாப்புத்துறை தலைமையகத்தில் எச்சரிக்கை மணி ஒலித்ததால் அவசரமாக ஊழியர்கள் வெளியேற்றம். சுற்றுச்சூழல் கண்காணிப்பு கருவிகளில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக மணி ஒலித்தது உறுதியானதை அடுத்து இயல்பு நிலை திரும்பியது. ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடர் கோலாகலமாக தொடங்கியது. மெக்சிகோவில் வான வேடிக்கை கலை நிகழ்ச்சிகளுடன் அரங்கேறிய தொடக்க விழா நிகழ்ச்சியில் ரசிகர்கள் உற்சாகம். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் முதல் ஆட்டத்தில் மெக்சிகோ அணி வெற்றி. தென்னாப்பிரிக்காவை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெற்றி கணக்கை தொடங்கியது மெக்சிகோ. உலகக்கோப்பையின் 2வது ஆட்டத்தில் தென்கொரியா மற்றும் செக் குடியரசு அணிகள் இன்று பலப்பரட்சை.
குரூப் ஏ பிரிவில் மெக்சிகோ முதல் இடத்தில் உள்ள நிலையில் வெற்றி கணக்கை தொடங்க இரு அணிகளும் தீவிரம். உலகக்கோப்பை கால்பந்திற்கான மொத்த பரிசுத் தொகை $871 மில்லியன். ஐசிசி கிரிக்கெட் உலகக்கோப்பை பரிசுத் தொகையை விட 87 மடங்கு அதிக பரிசுத் தொகை அறிவித்த ஃபிஃபா. ஐசிசி ஒருநாள் கிரிக்கெட் தரவரிசையில் முதலிடத்தை தக்க வைத்தது இந்திய அணி. 2ஆம் மற்றும் 3ஆம் இடங்களில் நியூசிலாந்து, ஆஸ்திரேலிய அணிகள் பலப்பரீட்சை. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியிலும் வென்று தொடரை கைப்பற்றியது வங்கதேசம். முதல் முறையாக ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான ஒருநாள் தொடரை வென்று வரலாறு படைத்தது. முத்தரப்பு ஒருநாள் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணி டிஎல்எஸ் முறைப்படி 4 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. இந்திய ஏ அணி அதிக ரன்கள் குவித்திருந்ததும் மழை குறுக்கிட்டதால் வெற்றி பறிபோனது. அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியில் இந்திய வம்சாவளி வீரர். ஆஸ்திரேலிய T20 அணியில் விளையாட இந்திய வம்சாவளி வீரர் நிக்கில் சௌத்ரி தேர்வு. கிரிக்கெட் ஜாம்பவான் ராகுல் டிராவிட்டின் மகனுக்கு இந்திய அண்டர்-19 அணியில் இடம். இலங்கைக்கு எதிரான தொடரில் விளையாடுகிறார் டிராவிட்டின் இளைய மகன் அன்வே டிராவிட். உலக செஸ் தொடர்களில் பங்கேற்க ரஷ்யாவிற்கு 3 ஆண்டுகள் தடை. உக்ரைன் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் செஸ் போட்டி நடத்திய விவகாரத்தில் சர்வதேச செஸ் கூட்டமைப்பு நடவடிக்கை.